இன்னைக்கு வந்து நம்ம இந்த ரெண்டு டிஃப்ரெண்டான கால்குலேட்டரை எப்படி வந்து நம்ம எக்ஸாம்ல யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து நார்மல் கால்குலேட்டர், ஓகேவா, வித் ஜிடி ஃபங்க்ஷன். அண்ட் ரைட் சைட்ல இருக்கிறது வந்து இந்த கே ஃபங்க்ஷனை பேஸ் பண்ண கால்குலேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ப்ரெஸ் இந்த மல்டிப்ளை பட்டனை வந்து நான் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க வந்து கே சிம்பிள் வருதுல்ல. ஸோ இது வந்து அந்த கே ஃபங்க்ஷனை பேஸ் பண்ண கால்குலேட்டர். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் ஒரு ஃபீட்பேக் ரிசீவ் பண்ணியிருந்தேன் தட் இந்த கே ஃபங்க்ஷனை பேஸ் பண்ண கால்குலேட்டர்ல வந்து கால்குலேஷன் பண்றதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்த மாதிரி. ஸோ அதனால ஐம் கோனா சால்வ் ஃபியூ சம்ஸ் ஃப்ரம் த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் யூசிங் போத் திஸ் கால்குலேட்டர், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் I'll start with this sum. 5 power 4. இது வந்து நார்மல் கால்குலேட்டர் எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம், சிம்பிள். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க கால்குலேஷன் ட்ரிக்ஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஸோ அப்போதான் வந்து இட் வில் மேக் மோர் சென்ஸ். ஸோ 5 power 4 இந்த சம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம். ஸோ இது சால்வ் பண்ண ஆன்சர் 625 வருது. பட் நம்ம நோட் பென் யூஸ் பண்ணாமல் வெறும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுவோம். 5 மல்டிப்ளை பட்டன் கொடுத்துட்டு ஈக்குவல் டு பட்டனை இங்கே பவர் 4 இருக்கனால 3 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 2 3 ஆன்சர் வந்துருச்சா, 625. இதே சம்மை நம்ம இந்த கே ஃபங்க்ஷன் யூஸ் இருக்கிற கால்குலேட்டரை சால்வ் பண்ணோம்னா எப்படி பண்ணோம்னா 5 மல்டிப்ளை பட்டனை ஒரு டைமுக்கு பதிலாக 2 வாட்டி ப்ரெஸ் பண்ண, அவ்வளோதான். 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டேன். மற்றபடி சேம் தான். 3 டைம்ஸ் வந்து நான் ஈக்குவல் டு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். 1 2 3 625 வந்துருச்சா. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் சால்வ் த நெக்ஸ்ட் சம். அதாவது 1 டிவைடட் பை 2 power 6. இதை வந்து நம்ம நார்மல் கால்குலேட்டர் எப்படி சால்வ் பண்ணலாம். 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு பட்டனை 6 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணணும், கரெக்டா. 1 2 3 4 5 6 1 பாயிண்ட் லைக் 0.015625 0.015625. இதுவே இந்த கே ஃபங்க்ஷனை பேஸ் பண்ண கால்குலேட்டர்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 டிவைடட் பை 2 இது வரைக்கும் சேம் தான். ஒரு தடவை ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் யூ நீட் டு ப்ரெஸ் த மல்டிப்ளை பட்டன் 2 டைம்ஸ். 1 2 ஈவன் தோ இது டிவிஷனாக இருந்தாலும் மல்டிப்ளை பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பிகாஸ் இது கே ஃபங்க்ஷன் பேஸ் பண்ண கால்குலேட்டர். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிட்டோம். இன்னும் 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணல. ஸோ 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம். 1 2 3 4 5. ஸோ 0.015625 வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து சிம்பிள் சம். இப்போ ஆன்விட்டி ஃபேக்டர் பேஸ் பண்ணி 2 சம் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்லேருந்தே சால்வ் பண்ணலாம். ஸோ ஐ டுக் 2 சம்ஸ் ஃப்ரம் எக்ஸசைஸ் 4C-லேருந்து 2 சம்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அன் ஆன்விட்டி, இந்த 3000ன்றது நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் வந்து நீங்கள் பே பண்ண போறீங்க, ஓகேவா. அண்ட் இதை வந்து நான் ப்ரெசன்ட் வேல்யூவில் கொண்டு வரணும்னா இதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. 15 இயர்ஸ் இந்த 3000 பே பண்ண போறீங்க அட் த ரேட் ஆஃப் 4.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. இதை வந்து நீங்க கால்குலேட்டர்ல லைக் பேப்பரை யூஸ் பண்ணாம ஃபார்முலா யூஸ் பண்ணாம வெறும் கால்குலேட்டர் மட்டும் எப்படி யூஸ் பண்ணிட்டு சம் சால்வ் பண்றதுன்னா, இந்த 3000 யூ நீட் டு மல்டிப்ளை வித் ஆன்விட்டி ஃபேக்டர். ஸோ ஆன்விட்டி ஃபேக்டர்னா ஜஸ்ட் அந்த 4.5 இருக்குல்ல பர்சன்டேஜ், அது வந்து நீங்க இந்த ஃபார்மேட்ல எழுதணும். இது ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால டிவிஷன்ல எழுதணும், ஓகே. ஃபியூச்சர் வேல்யூல கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி நீங்க எழுதணும், ஓகே. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். அது ஸோ ப்ரெசன்ட் வேல்யூல கண்டுபிடிக்கிறதுனால அந்த 4.5 வந்து 1 டிவைடட் பை 1.045 போடணும். அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 15, ஸோ அதனால மேலே 15. அண்ட் இது வந்து நார்மல் 1.1 டிவைடட் பை 1.045 இல்ல, இது வந்து ஆன்விட்டி ஃபேக்டர், கரெக்டா. ஸோ அதனால ஆன்விட்டி ஃபேக்டர்னால வி ஆர் கோனா யூஸ் ஜிடி ஃபங்க்ஷன், ஓகே. அது எப்படி யூஸ் பண்றேன் நான் சொல்றேன். ஸோ இந்த சம்மை எப்படி நம்ம ஃபார்முலா இல்லாமல் வெறும் கால்குலேட்டர் மட்டும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் 1 கால்குலேட்டர். ஸோ என்னது 1 டிவைடட் பை 1.045, ஓகே. இதை 15 டைம்ஸ் வந்து நான் டிவைட் பண்ணணும், லைக் ஈக்குவல் டு கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ அடுத்தது ஜிடி பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படின்னா ஆன்விட்டி ஃபேக்டர் கிடைச்சிரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஓவர், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் யூ நீட் டு ப்ரெஸ் மல்டிப்ளை பட்டன் அண்ட் தென் 3000 ஈக்குவல் டு கொடுத்தா இந்த 32,218 வந்துருச்சு ஆன்சர், ஓகே. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் அதுதான் வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க, 32,218. ஸோ இதை வந்து நம்ம இந்த கே ஃபங்க்ஷன் பேஸ் பண்ண கால்குலேட்டர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ஓகே. ஸோ அதே தான் 1 டிவைடட் பை 1.045 போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம், அப்போதான் வந்து ஜிடியில் கால்குலேட் ஆகும். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பட்டனை
2 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஈக்குவல் டு பட்டன், இன்னும் 14 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 அப்படின்னா ஈக்குவல் டு பட்டனை 15 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ண மாதிரி இன் டோட்டல். ஃபர்ஸ்ட் ஒரு டைம், அதுக்கு 14 டைம்ஸ் செப்பரேட்டாக பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்து ஜிடி பட்டன் ப்ரெஸ் பண்ணோம். அப்புறம் இந்த கே ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்னொரு மல்டிப்ளை பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3000 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 3 to இந்த ஆன்சர் வந்துருச்சா 32,218. ஓகே, ஸோ இதே மாதிரி ப்ரெசென்ட் வேல்யூக்கு பண்ண மாதிரி ஃபியூச்சர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் அன் ஆன்விட்டி சர்டைன், அதாவது 150ன்றது வந்து ஆன்விட்டியா இருக்கு. ஸோ வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க 150 ஃபார் 12 years இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அட் த ரேட் ஆஃப் 3.5%. இதை வந்து ஃபார்முலா இல்லாமல் ஜஸ்ட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்க கால்குலேட்டர்ல ஃபர்ஸ்ட் நான் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் கொடுத்துறேன். ஸோ இந்த 1.035 அது வந்து நம்ம ப்ரெசென்ட் வேல்யூனா 1 டிவைடட் பை 1.035 போடுவோம். பட் ஃபியூச்சர் வேல்யூனா 1 டிவைட் போடுறதால டேரெக்டாக மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். 1.035 ஏன் சார் இங்கே 11 போட்டிருக்கீங்கன்னா, இங்க 12 years கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ அதனால 12 - 1 11 years நம்ம சால்வ் பண்ண போறோம். ஏன்னா வி கன்சிடர் தட் அந்த எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து இந்த 150 வந்து நீங்க பே பண்ண போறீங்க அப்படின்ட்டு. ஸோ லாஜிக்கலா நான் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லித்தரேன், ஜஸ்ட் கேல்குலேஷன் பார்ட் மட்டும் பார்ப்போம். ஸோ 12 கொடுத்துருக்கனால 12 - 1 அதனால 11 பிளஸ் இங்க 1 வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அண்ட் இது ஆன்விட்டி கொடுத்துருக்கனால வி நீட் டு பிரஸ் ஜிடி. இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஜிடி கொடுக்கணும், அதுக்கு +1 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ I'll do it. How to do it on the normal calculator. ஏசி ப்ரெஸ் பண்ணிட்டேன். 1.035 அண்ட் தென் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இதுவும் ஜிடியில் கவர் ஆகுறதுக்காக நான் இப்பயும் ஒரு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நார்மலாக நம்ம ப்ரெஸ் பண்ண மாட்டோம், டேரெக்டாக மல்டிப்ளை கொடுத்துருவோம். பட் இது ஈக்குவல் ஜிடியில் கவர் ஆகிறதுக்காக ஃபர்ஸ்டே ஒரு தடவை ஈக்குவல் டு கொடுத்துட்டேன். அடுத்த மல்டிப்ளை பட்டன் இதில் வந்து 11 டைம்ஸ் இருக்கு கரெக்டாக. அப்படின்னா நான் இன்னும் 10 டைம்ஸ் வந்து இதை ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ நவ் ஐ நீட் டு ப்ரெஸ் ஜிடி பட்டன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ ஜிடி முடிச்சா ஆன்விட்டி முடிஞ்சு, இந்த பார்ட் வந்து முடிஞ்சு +1 அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை வித் 150. டடா, ஆன்சர் 2190. இதான் வந்து அரிமேட்டியில் ஆன்சராக கொடுத்துருக்காங்க 2190. அண்ட் இதை எப்படி நம்ம இந்த கே ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1.035 மல்டிப்ளை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணும் கரெக்டா. பட் அதுக்கு முன்னாடி 1.035 போட்டு ஈக்குவல் டு பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் மல்டிப்ளையர் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு மீதி 10 டைம்ஸ் வந்து ஈக்குவல் டு கொடுக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ ஜிடி பட்டன் கொடுத்தா டோட்டல் வந்துடும். ப்ளஸ் இது ஆன்விட்டி முடிஞ்சா, ஸோ ஜஸ்ட் அதுக்கப்புறம் +1 மல்டிப்ளை வித் 150 ஈக்குவல் டு கொடுத்தா 2190. ஓகே, ஸோ வித் தட் இந்த ரெண்டு கால்குலேட்டர்லையும் எப்படி வந்து நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடை யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த சம் சால்வ் பண்ணுறதுல வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க, I'll clarify it. Okay, so that's all. See you in the next video. Until then, bye. Take care.